நிதிஷ் குமார் ரெட்டி, ரிமெம்பர் த நேம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 100 பை அன் இந்தியன் கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்களே. எஸ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாரு பர்த்ல. அதே டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியும் ஒரு 100 அடிச்சிருப்பாரு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல அண்டர் பிரஷர்ல 191 for 6 இந்தியா ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங். அங்க இருந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு செஞ்சுரியை போட்டிருக்காருன்னா நிஜமாவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போட்டே ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100 இன் ரீசெண்ட் டைம்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் நாக் 50 ரன்ஸ், அதாவது டெக்னிக்கும் காமிச்சாரு, பேஷன்ஸும் காமிச்சாரு. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குயிக் சிங்கிள்ஸ் எடுத்தாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர், அதாவது நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சரி, ரெண்டு பேர் சேர்ந்து போட்ட அந்த 127 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கேமே லைட்டா சேஞ்ச் பண்ணிருச்சுன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியா வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி சூப்பரா ரெண்டு பேருமே நல்லா விளையாடினாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சுனில் கவாஸ்கர் பண்ட் அவுட் ஆனு ஸ்டூபிட் ஆஃப் த நான்ஸ்டாப் ஆஃப் த இடியட் ஆஃப் த ஃபூல் அப்படின்னு அவர் சொல்லாம நார்மலா திட்டிட்டு விட்டுருக்கலாம். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கும் தான் பண்ட் அவுட் ஆனது கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இருந்தாலும் சுனில் கவாஸ்கர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஹர்ஷப் போகலே எவ்வளவு ட்ரை பண்றாரு, அந்த திட்டத்தை அவர் ஸ்டாப்பே பண்ணல. சோ இதுக்கு ஏதாவது ஒரு பேக்லாஷ் இருக்குமோ? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் டே 3 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பர் ஃபைட் பேக் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நேற்று நம்ம லைவ் ஷோல வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியா ஏதாவது ஃபைட் பேக் கொடுப்பாங்களா? நிறைய பேர் ஒரு ஸ்கோரை சொன்னோம். இந்தியா இவ்வளவு அடிப்பாங்கன்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்தியா ஒரு 225 230 அடிப்பாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் செஷன்லயே ஆல் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சில ப்ரெடிக்ஷன்லாம் வந்து நானும் சொன்னேன். நிறைய பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அது நடக்கல. இந்தியா ஒரு சூப்பர் ஃபைட் பேக் கொடுத்திருக்காங்க. பண்ட் செஞ்சுரி அடிப்பாரா, ஜடேஜா அடிப்பாரா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நான் 40 மட்டும் தான் அடிப்பேன்னு நினைச்சியா, இப்போ போடுறான் ஒரு சூப்பர் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரோட மேட் இன் டெஸ்ட் 100 நிஜமாவே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அட் சேம் டைம் வாஷிங்டன் சுந்தரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணாரு. அவர் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் வெல் அஸ் நிதிஷ்குமார் ரெட்டியோட அந்த 127 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ க்ரூஷியல் ஃபார் இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 127 ரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, அதுல எத்தனை பால்ஸ் ஆனாங்க, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமா பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சோஷியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் பயங்கரமா இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவுட் ஸ்டாண்டிங்கா விளையாடினாரு, நோ டவுட் அபவுட் இட். அவரோட இன்னிங்ஸை பத்தி நல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. பட் அட் த சேம் டைம் டெஃபினட்டா வாஷிங்டன் சுந்தருக்கும் ஈக்குவல் கிரெடிட் கொடுக்கணும். பிகாஸ் அந்த டைம்ல ரொம்ப அந்த பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டுச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி வரும்போது 191 for 6 இந்தியா, வாஷிங்டன் சுந்தர் வரும்போது 221 for 7 இந்தியா. ஸோ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அந்த டைம்ல. ஸோ அங்க இருந்து 127 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தது ரொம்ப குரூஷலான ஒரு விஷயமா வந்து அமைஞ்சது இந்தியாவுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்னிங்ஸ் பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் வாஷிங்டன் சுந்தர்ஸ் இன்னிங்ஸ். அதாவது நிறைய பேஷன்ஸ் காமிச்சாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஸ்காட் போலண்டா இருக்கட்டும், பேட் கமின்ஸா இருக்கட்டும், ரொம்ப த்ரெட்டனிங்கா போட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் மிச்சல் ஸ்டார் கூட இன்னைக்கு மிச்சல் ஸ்டார் இன்னுமே பெட்டரா போட்டார் கம்பேர் டு டே 2. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பால் விட்டு விளையாடினாரு. எந்த ஒரு தேவையில்லாத ஷாட்ஸ்க்கும் போல, கேரிட் அவே ஆகல. அவருக்குள்ள பால் வந்தா மட்டும் பாத்தீங்கன்னா அதை ஸ்கோர் பண்ணாரு. அட் த சேம் டைம் குயிக் சிங்கிள்ஸ் எடுத்தாங்க. ஸ்கோர் போர்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆக்சுவலா வாஷிங்டன் சுந்தர் ஒரு எண்ட்ல இருந்து. ஏன்னா ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி அக்ரெசிவா ஆடிட்டு இருக்காரு. ஓகே, அவர்கிட்ட டிஃபென்ஸும் இருக்கு, டெக்னிக்கும் இருக்கு. ஆனா அவர் ஆர்க்ல பால் எங்கேயா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஷாட்ஸுக்கு போறாரு, ரன்ஸ் வருது, பவுண்டரி வருது, எல்லாமே ஆகுது. ஏன்னா இந்த பர்டிகுலர் மெல்போர்ன் விக்கெட் கொஞ்சம் இட் இஸ் பெட்டர் ஃபார் பேட்டிங். கொஞ்சம் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் நல்ல லைன்ல தான் போட்டாங்க. பட் சூப்பரா கவுண்டர் பண்ணாரு வாஷிங்டன் சுந்தர். சோ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஒரு பக்கம் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ்டா விளையாடும் போது இவருக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுனால இவரோட நேச்சுரல் கேம் அதனால விளையாட முடிஞ்சது. ஸோ அதனாலதான் நான் வாஷிங்டன் சுந்தருக்கும் ஈக்குவலா ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை நம்ம கொடுத்தாகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் ஆப்வியஸ்லி NKR, அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி 100 அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்திருக்காரு கிரவுண்ட்ல. அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு எமோஷனலா இருந்துச்சு. ஒரு வேண்டிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அதாவது ஃபேமிலியோட வந்திருக்காங்க. பட் அவங்களை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலின்றதை விட ஏதோ ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க பாத்தீங்களா, டென்ஸ்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு அவங்களோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாம்? சோ நிதிஷ்குமார் ரெட்டி 99 எல்லாம் இருக்கும் போதெல்லாம் இல்ல, ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா பும்ரா அவுட் ஆயிட்டாரு, சிராஜ் மட்டும் தான் இருக்காரு. ஐயோ ஓவர் ஃபுல்லா ஃபேஸ் பண்ணணுமே, ஒரு 4 பால் ஃபேஸ் பண்ணுவேன், சிராஜ் தாங்குவாரா அப்படின்னு போது நல்ல காலம் சிராஜ், நீ போலிங் தான் ஒருபடியா போடல, பேட்டிங்காவது கொஞ்சம் நல்லா ஆடுவியாப்பா அப்படின்னு போது ஓரளவுக்கு டீசென்டா டிஃபென்ஸை வச்சு காப்பாத்தி விட்டாரு. அதனாலதான் நிதிஷ்குமார் ரெட்டியால 100 அடிக்க முடிஞ்சது. சோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த ஒரு ஃபாதர் எமோஷனல் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. அண்ட் நிஜமாவே வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட செம குவாலிட்டி இருக்குங்க. இவரோட இன்னிங்ஸை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு சின்ன நாக்ஸ் விளையாடுனார்ல 40, 41, 38. சோ அப்பவே நம்மளுக்கு நல்லா தெரியும் நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட சரக்கு இருக்கு. ஆனா
ஒரு பெரிய நாக் எப்போ வரும்? நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருந்ததுல. ரொம்ப கீழே விளையாடுறாரு இவரால எப்படி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும்? ஏன்னா இவர் ஒரு தரையும் வந்து செட் ஆகி ஆடும்போது பாத்தீங்கன்னா இந்தியா 8 விக்கெட் போயிடும். அப்புறம் டெய்லண்டரோட தான் ஆடிட்டு இருப்பாரு. என்ன ஆகும்னா டெய்லண்டரோட ஆடணுமேன்றதுக்காக ஃபாஸ்டா அடிக்கிறேன்னு சொல்லி இவரு தான் விக்கெட்டை தூக்கி கொடுப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு போலர் போட்டு அவுட் ஆகுனாங்க நிதிஷ்குமார் ரெட்டியை. அதுக்கு முன்னாடி இருக்கும் அவரோட டிஸ்மிசல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு போலரும் போட்டு விக்கெட் எடுக்கல. இவர் வந்து ஒரு எண்ட்ல 9 விக்கெட் போயிடுச்சே, ஒரு விக்கெட் தான் இருக்குன்னு தூக்கி அடிக்க போய் தான் அவுட் ஆயிருப்பாரு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் அந்த ஒரு எண்ட்ல ஸ்டெபிலைஸா நின்னதுனால நிதிஷ்குமார் ரெட்டினால அந்த ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா விளையாட முடிஞ்சது அவரோட நேச்சுரல் கேம். ஸோ சூப்பரா ஆடி 100 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ அவரோட மேட் இன் 10 பார்க்கறதுக்கே செமையா இருந்தது. திருப்பி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை நிஜமாவே காப்பாத்திருக்காருன்னு சொல்ல முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் அவுட் ஆயிட்டாரு. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் ஓகே டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா. நம்ம டெய்லண்டர்ஸ் தானே நம்ம பும்ராவும் அதுக்கேற்ற மாதிரி அவுட் ஆனாரு கரெக்டா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிராஜ் ஓரளவு காப்பாத்திட்டாரு. ஸோ அதனால 100 அடிச்சிட்டாரு. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம என்ன நம்பிக்கையில இருந்திருப்போம். ஸோ ஜடேஜாவும் பண்ட்டும் ஆக்சுவலா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஓகேடா செட்டில் ஆறாங்க, எல்லாமே செம்மையா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு தேவையில்லாத ஷாட். அது தேவையில்லாத ஷாட்னு சொல்றதா இல்ல நேச்சுரலா அந்த ஷாட்டை வந்து விளையாடுவார்ல ரிஷப் பண்ட், புரியுதா உங்களுக்கு? அது முன்னாடி பால் தான் அப்படி ஆடுவாரு, வயிற்றுல அடி வாங்குவார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உஷாரா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபீல்ட் செட் பண்ணிருப்பாங்க. பேட் கமின்ஸ் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி ஃபைனா ஒரு தேர்ட் மேனை செட் பண்ணிருப்பாரு. ஓகே, அந்த பக்கமும் ஒரு ஃபைன் லேக்கும் இருக்கு. ஸோ அதனால ரிஷப் பண்ட் அவரோட அந்த ஃபேவரட் ஷாட் ஆடுவார் பாத்தீங்களா, லேப் ஷாட். அது ஆனா கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு. ஓகே, அதனால நீங்க நினைச்ச நேரத்தில் அப்படி ஜஸ்ட் லைக் அப்படி அடிச்சிட முடியாது. சின்ன கிரவுண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நீங்க கிளியர் பண்ணிடலாம். அதனால திருப்பி அடுத்த முறையும் அவர் அந்த ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருந்துச்சு. ஆனா அவர் ட்ரை பண்ணது என்னவோ லெக் சைட், ஐ மீன் பேக் சைட்ல தான், லெக் சைடு ஓரியன்டா. ஆனா பால் வந்து எஜ்ஜு வாங்கி இந்த சைடு கரெக்டா அவங்க ஃபீல்டு எங்க செட் பண்ணிருக்காரோ பேட் கமின்ஸ் எக்ஸாக்ட்லி அங்கதான் போய் விழுந்துச்சு. எனக்கு பர்சனலா இல்ல, எனக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், உங்க எல்லாருக்குமே அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். ஏன்பா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் ஹவ் ரிஷப் பண்ட் பிளேஸ்ல. சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகாது. என்ன ஒரு பெரிய வருத்தம்னா இந்த சீரீஸ்ல ஃபுல்லா ரிஷப் பண்ட் வந்து 39, 28, 27, 28 இவ்வளவுதான் அடிச்சிருக்காரு. சோ ஒரு 50 கூட போடல. சோ ஒரு டீகோட் பண்ணிட்டாங்களோ ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ரிஷப் பண்ட் கிட்ட இன்னைக்கு அவர் பெருசா மேபி ஒரே ஒரு ஷாட் ஏறி போய் விக்கெட்ல கமின்ஸ் அடிச்சாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் நார்மலா ஆடிட்டு இருந்தாரு, ரன்ஸ் ஃப்ளூவெண்டா வந்துட்டு இருந்தது. மேபி ஒரு 50 ரன்ஸ் இருக்கும், அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாட்ஸ் அவர் ட்ரை பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்தியா would have been in a much இன்னுமே செம பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட்லாம் ஒன்ஸ் செட் ஆயிட்டாருன்னா கேம் எடுத்துட்டு போயிடுவாரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால அந்த ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு. அதுக்குள்ள சுனில் கவாஸ்கர் கமெண்டேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகி ஸ்டூபிட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி அன்அக்செப்டபிள் ஷாட்னு சொல்லி கச்சா முச்சான் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் நம்ம கோவத்துல இருக்கும்போது கேட்கும் போது அப்படியே திட்டுப்பா என்னப்பா இந்த டைம்ல டவுட் ஆயிடும். பட் ஸ்டில் கொஞ்சம் ஓவரா திட்டாரோ. ஏன்னா லைவ்ல ஆன் த ஏர் நம்ம பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை பேசுறோம், எஸ் அவங்களோட மிஸ்டேக்கை சுட்டி காமிக்கலாம். பட் ஒரு ஸ்கூல் பசங்களை திட்டுற மாதிரி அப்படி திட்ட முடியாது. ஹர்ஷா போக்லேயும் பக்கத்துல இருந்து எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. ஸ்டூபிட் இது கேவலமான ஒரு ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது அவனோட நேச்சுரல் கேமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷா போக்லே டக் அவுட்டுக்கு போறாருன்னு சொல்லும் போது அவர் வந்து இந்தியன் டக் அவுட்டுக்கு போக கூடாது, அந்த பக்கம் திரும்பி ஆஸ்திரேலியன் டக் அவுட்டுக்கு போகணும்னு இன்னும் விட மாட்டேங்கிறாரு. அதாவது ரொம்ப ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு போல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விட்டுருக்கலாம். ஒரு கமெண்டேட்டிங் இத்தனை கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஆஸ்திரேலியன் பீப்புளும் ஆஸ்திரேலியன் எக்ஸ்பிளேயர்ஸும் என்ன நினைப்பாங்க? சோ அதனால சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். திஸ் இஸ் ஹவ் ரிஷப் பண்ட் பிளேஸ். அது கிளிக் ஆயிடுச்சு 4-6 போகும்போது ஊன்னு வாங்க பயங்கரமா வாடா போயார் அப்படின்னு வாங்க. கொஞ்சம் கிளிக் ஆகாத போது பேட் ஷாட் பா இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு பதில் என்ன ஸ்கூல் பசங்களை திட்ட மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் சுனில் கவாஸ்கர். பார்க்கலாம் இதுக்கு ஏதாவது பயங்கரமா பேக் கிளாஷ் வரும். நம்ம ஆட்கள் தான் சும்மா விட மாட்டாங்களே, கண்டென்ட் கிடைச்சா அதை போட்டு ஏதாவது உருட்டுவாங்க. சோ அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே ரிஷப் பண்ட் அந்த டைம்ல அந்த ஷாட் ஆடி இருக்க வேணாம், கொஞ்சம் செட் ஆயிட்டு ஒரு 40-15 அடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த ஷாட் ஆடி தரணும், இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா ஆடி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் அவுட் ஆயிட்டாரு நேதன் லைன் பால்ல. சோ ஆப்வியஸ்லி நேதன் லைன் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சூப்பரா விளையாடுவாரு. கொஞ்சம் பிச்சில் டேர்ன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். ஜடேஜாவோட டெக்னிக்ல அது ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங்ல ஃப்ளூவெண்டா ஆடுவாரு, ஆனா டேர்ன் மட்டும் இருந்துச்சுன்னா அதாவது ஸ்விங் கண்டிஷன்ஸ் பவுன்சிங் கண்டிஷன்ஸ் கூட ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணிடுவார் ஜடேஜா. அவர்கிட்ட அந்த ஒரு டைட் டிஃபென்ஸ் இருக்கு, நல்ல டெக்னிக் இருக்கு. பட் டேர்னிங் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் பயங்கரமாவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ஜடேஜா மத்த பேட்ஸ்மேன்ஸ் மாதிரியும். சோ அந்த வகையில லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த செக் வச்சுக்கிட்டே இருந்தாரு, டப்புன்னு ஒரு ஸ்ட்ரைட் ரவுண்ட் போட்டாரு, எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தரும் சரி, இந்த பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி கலகன்னு கலக்கிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல அந்த டைம்ல இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் போகுமான்னு. இவங்க எல்லாம் ஆடுவாங்கன்னு தெரியும், பட் ஸ்டில் சூப்பரா ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு தெரியலங்க, அந்த ஒரு ஆஸ்திரேலியன் டூர்னாலே யாராவது ஒரு புது ஹீரோஸ் வராங்க. நம்ம நிறைய சொல்லலாம். 2008-9 இஷாந்த் சர்மா
அது புதுசா செமையா வந்தாரு. ரிக்கி பாண்டிங் விக்கெட்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்பெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி 2011 கோலியோட முதல் டைம் அவர் யாருன்றதை காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிச்சாரு அடிலைட்ல. 2014 கோலி, ரஹானே அவங்க எல்லாருமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2018 ஆப்வியஸ்லி புஜாரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா டூர் பண்றாரு. அவரு செமையா விளையாடி இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரிஷப் பண்டோட ஹீரோயிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த 2018-19 சீரீஸ்லயுமே. அப்புறம் 2020-21 வந்து பாத்தீங்கன்னா விஹாரி, அஸ்வின் அவங்க ஃபைட் பண்ணதா இருக்கட்டும். ஷர்துல் தாக்கூர் பார்த்தோம், வாஷிங்டன் சுந்தரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். ஸோ ஏதோ ஒரு புது ஹீரோ டெவலப் ஆறாங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024-25 பிஜிடி சீரீஸ்ல we are witnessing நிதிஷ் குமார் ரெட்டி NKR. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் கிடைப்பாங்களா மாட்டாங்களா ரொம்ப தவம் கடத்திட்டு இருந்தோம். இன்னி வரைக்குமே நிதிஷ் குமார் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா as a பேட்ஸ்மேனா பயங்கரமா குவாலிஃபை ஆவார் இந்தியன் டீம்ல. அது எந்த டவுட்டுமே கிடையாது. as a bowler இன்னும் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அவரும் போலிங் போட்டு லபேஷனி எல்லாம் 2-3 வாட்டி அவுட் ஆகியிருக்காரு, அது வேற விஷயம். பட் ஸ்டில் போலிங்ல இன்னுமே கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நம்ம சொல்லலாம்ல. பட் அவருனால பியூர் பேட்ஸ்மேன் இந்த டீம்ல விளையாட முடியும். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். நீங்க கில்ல டிராப் பண்ணிட்டு நீ NKR வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ணது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். இதுதான் நம்ம ப்ரிவியூலும் சொல்லியிருந்தோம்ல. ஏன்னா NKR நல்ல டச்ல இருக்காரு. அப்படின்னும் போது அவரை டிராப் பண்றதுல ஒரு அர்த்தமே இருக்காது. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள்லாம் கிளிக் ஆயிருக்கு இன்னைக்கு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு 50 அடிச்சிருக்காரு. NKRம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு 100. ஸோ அதனால மேபி சிட்னி டெஸ்ட்ல நம்ம வந்து பார்க்கலாம் NKR வந்து ஒரு பேட்ஸ்மேனாவே பார்க்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பட் இட்ஸ் டூ ஃபார். சிட்னி டெஸ்ட் பத்தி நம்ம இன்னும் டைம் நிறைய இருக்கு. பட் இந்த டெஸ்ட் மேட்ச் எதை நோக்கி போகுது? ஆஸ்திரேலியா நோக்கி போதா, இல்ல இந்தியா பக்கம் லைட்டா வருதா, இல்ல டிராவை நோக்கி போதா அப்படின்ற மாதிரி சுத்தமா புரியல. டே 3 மூவிங் டேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் மூவ் ஆயிருக்கு. டே 4 ஓரளவுக்கு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். பட் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ் தே வில் பி டிசப்பாயிண்டட். ஃபிளாட் ட்ராக் ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல. ஸ்டில் பேட் கமின்ஸ் ஃபீல்ட செட் பண்றது, ஒரு மாதிரி ஹார்ட் லென்ஸ் போடுறது எல்லாமே ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா நான் சொல்றேன்ல அந்த டஃப் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடி இருந்தாரு NKR. ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்டா எனக்கு தெரிஞ்சது இந்த டே 3 இந்தியாவோட மிகப்பெரிய ஃபைட் பேக்ல. ஸோ எஸ் ஆஸ்திரேலியா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 4 வந்து அந்த ஒரு விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டு குயிக்கா ஆட பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. சாம் கான்ஸ்டாஸ்லாம் இருக்காரு. மேபி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு half an hour தாக்கு பிடிச்சாங்கன்னா செமையா இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 ரன்ஸ் அந்த டெபிசிட் ஒரு 100 கீழே இறக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் சேலஞ்சஸ் இருக்கு. பட் இந்தியாவுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இதுக்கப்புறம் விளையாடினா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து டிரா ஆகும். நான் டிரா தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஆடினாங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா லூஸ் பண்ணவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ்ல சாம் கான்ஸ்டாஸோட ஒரு கவுண்டர் அட்டாக்கிங்கா அப்படி இறங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க குயிக்கா ஸ்கோர் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 100 ரன் லீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 60 ஓவர்ல ஒரு 300 ரன் 250 ரன் அடிச்சு லீடும் ஒரு 100 இருக்கும், ஒரு 400 420 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 100 ஓவர்ஸ் கொடுத்து இந்தாடா முடிஞ்சா சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரிஸ்பேன் டெஸ்ட்ல கொடுக்குற மாதிரியும் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மழை வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது. கிளைமேட் சூப்பரா இருக்கு. இன்னைக்குதான் கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் சில வேல்யூபிள் டைம் எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸோ அதனால டெஃபினட்டா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த மெல்போர்ன். ஸோ அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த 4th டெஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டே 3 பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? NKR சூப்பர் 100 அண்ட் வாஷிங்டன் சுந்தரோட ஃபைட்டிங் 50 பத்தி கண்டிப்பா உங்களுக்கு சில கருத்துக்கள்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சுனில் கவாஸ்கர் திட்டினார்ல, அதை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.